அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வருகிற 17ஆம் தேதி ராமநவமி வருகிறது. இந்த ராமநவமி சைத்திர மாதத்தில் வருகிற ராமநவமி மிக சிறப்பு வாய்ந்தது. உலகளாவிய ராம பக்தர்கள் அல்லது ஹிந்துக்கள் அல்லது இந்தியாவில் உள்ள ராம பக்தர்கள் ஹிந்துக்கள் எல்லாருமே மிக சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்த ராமநவமியை. ஆனால் இந்த வருஷம் அயோத்தியில் ராம பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறம் வருகிற முதல் ராமநவமிங்கிறதுனால அங்கே மிக சிறப்பாக கொண்டாடுறாங்க. அதற்கு சில சிறப்பு வேலைகளை எல்லாம் அவங்க செஞ்சுருக்காங்க. அது என்னங்கிறத பற்றியும் இந்த பூஜையோட சிறப்புகள் பற்றியும் ராமநவமியின் சிறப்பு பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. வருகிற 17ஆம் தேதி ராமநவமி. இந்த ராமநவமிக்கு ஒரு சிறப்பு இருக்குது. என்ன சிறப்புன்னா, அயோத்தியா ராமர் கோயில் கட்டி ராம் லல்லாவோட பிராணப்பிரதிஷ்டைக்கு பின்னாடி வருகிற முதல் ராமநவமிங்கிறதுனால இந்த ராமநவமிக்கு ஒரு சிறப்பு உண்டு. உலகம் முழுவதும் இருக்கிற ஹிந்துக்கள் எல்லாருமே ராமநவமினால் சிறப்பாக கொண்டாடுவாங்க. இந்த வாட்டி எஸ்பெஷலாக அயோத்தியில் சிறப்பாக கொண்டாடுறதுக்காக அவங்க சிறப்பு முயற்சிகளும் சிறப்பு தயாரெடுப்புகளெல்லாம் பண்ணுறாங்க. அதில் உள்ள ஒரு சுவாரஸ்யமான சிறப்பு தயாரெடுப்பை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதானது ராமநவமி அன்னைக்கு நம்முடைய மூலவரான ராம் லல்லாவுக்கு சூரிய கதிர்களால் திலகம் போடுற மாதிரி ஒரு அமைப்பை அல்லாத ஒரு மெக்கானிசத்தை உருவாக்கி செயல்படுத்த இருக்கிறாங்க. அது இதில் ஒரு ஸ்பெஷலாக கருதப்படுகிறது. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ் ஆராய்ச்சியாளர்களும் சென்ட்ரல் பில்டிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டின் வல்லுநர்களும் ஒன்றா சேர்ந்து ஆப்டோ மெக்கானிக்ஸ் செயல்பாடுகள் மூலம் இதற்கான கட்டமைப்பை இதில் செஞ்சுருக்கிறாங்க. அதானது சரியாக ஏப்ரல் 17ஆம் தேதி நண்பகல் 12 மணிக்கு இந்த கதிர்கள் கற்பகிரகத்தில் கதிர்கள் கண்ணாடியில் பட்டு பிரதிபலித்து சுமார் 75 mm அளவு கொண்ட ஒரு திலகமாக நம்மளுடைய ராம்லல்லாவோட நெற்றியில் விழும். இது 4 மினிட் நேரம் வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான கருவி ஏற்கனவே கற்பகிரகத்துக்கு முன்னாடி உள்ள 3வது மாடியில் ஏற்கனவே பொருத்தப்பட்டாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய சோதனையும் செஞ்சு பார்த்துருக்காங்க. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மத்தியான பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் சோதனை செஞ்சபோது முதல்ல உதட்டிலையும் அடுத்து நெற்றிலையும் விழுற மாதிரியெல்லாம் அவங்க செட் பண்ணி பார்த்து அதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த காட்சியை எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக அயோத்தியா முழுவதும் 100 LED ஸ்க்ரீன், அதாவது டிவி அமைச்சிருக்காங்க. அதில் சரியாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அதை ஒளிபரப்புவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ராம்லல்லாவின் நெற்றியில் விழும்படியான இந்த கருவியை எப்படி உருவாக்கி இருக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு 19 வருடத்திலேயும் சூரிய சந்திர திதிகள் ஒரே நாளில் வருமா. இதை மனசில் கணக்கில் வச்சு தான் அந்த கால்குலேஷனும் அதோடைய சூரிய சந்திர நகர்வுகளை எல்லாத்தையும் மனதில் வச்சு தான் இதை தயாரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. கண்ணாடி, லென்ஸு, பெரிஸ்கோப்பாக இதில் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சூரிய கதிர்களை ஏற்கிற கோவிலின் மேல் இருக்கிற அந்த கண்ணாடி அதை பிரதிபலித்து சரியாக ராம்லல்லாவோட நெற்றியில் விழுற மாதிரி அது சுழன்று தானாகவே சுழன்று நிற்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறதா சொல்லப்படுகிறது. இது டிவியிலே எல்லாத்துலேயும் ஒளிபரப்பப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ராம்லல்லாவின் சிறப்பு சூரிய திலக அமைப்பு. இதை இந்த கோயிலில் மட்டும் இல்லை முதலாக பண்ணுறது. இது ஜைன கோயில்களில் நிறைய இடங்களில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அல்லாமல் நம்மளுடைய ஹிந்து கோயில் என்று சொல்லும்போது சூரிய கடவுள் இருக்கிற நம்முடைய கோனார்க் கோவில்லையும் இந்த அமைப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, நம்ம இந்த கோயிலில் பயன்படுத்தி இருக்கிற மெக்கானிசமும் அங்கே பயன்படுத்தி இருக்கிற மெக்கானிசமும் டெக்னாலஜியும் வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளவுதான். இனி நம்மளுடைய இதோட ராம் நவமியோட சிறப்பு என்னென்னு பார்ப்போம். மகாவிஷ்ணுவின் 7வது அவதாரமான ஸ்ரீராமன் பிறந்த அல்லது திருமண நாள் என்னும் சில இடங்களில் கொண்டாடுறாங்க. அதை ராமநவமி என்று சொல்கிறாங்க. சைத்திர மாதமான சித்திரை மாதத்தோட வெளுத்த பட்சத்தில் நவமி தினமானதுனால இதை சைத்திர நவமி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராமநவமியை ஹிந்து மக்கள் சிறப்பாக கொண்டாடுவாங்க. மட்டுமில்லை, அவங்க உபவாசம் இருப்பாங்க. இல்லைன்னா நரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூட பயப்படுத்துறதும் உண்டு. இந்த நாள் ஆலயங்கள் அழகாக அலங்கரிக்கப்பட்டு ராமாயணம் போன்ற இதிகாச புத்தகங்களையோ நல்ல துதி பாடல்களையோ பாடுவாங்க, அல்லனா வாசிப்பாங்க. ராமன் சீதை கல்யாண காட்சிகள் வீடுகளில் எல்லாம் உருவாக்கி வச்சு நல்ல இனிப்புகள் எல்லாம் தயார் செஞ்சு வச்சு அதை ஒரு சந்தோஷமாக ஒரு திருக்கல்யாணமாக அதை கொண்டாடுறதும் உண்டு. இந்த மகிழ்ச்சியோடு துதிப்பாடல்களும் பாடி சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. சர்க்கரையும் நல்ல மிளகும் சேர்த்து உருவாக்குற ஒரு பானியத்தை இந்த ராமநவமி அன்னைக்கு தான் உருவாக்குவாங்க. அது அன்னைக்கு உருவாக்குற ஒரு பானியம். மாலை வேளையில் ராமன், சீதை, லக்ஷ்மணன், அனுமன் என 4 எல்லாரும் சேர்ந்த ஒரு ஊர்வலமும் நடக்கும். இது எப்படி ஆரம்பிக்கணும்னா,
காலையில் எந்திரிச்சு சூரியனை தொழுது ஸ்ரீராமன், சீதா, அனுமன், லக்ஷ்மணன் முதலானவர்களை நினச்சி தியானம் இருக்கிறது, ராமாயணம் போன்ற புத்தகங்களை படிக்கிறது என்கிறதெல்லாம் கோடி நன்மையும் ஐஸ்வர்யம் தரும்னு சொல்கிறாங்க. பூமியில் இருந்தோம், நமது சுற்றுப்புறத்தில் இருந்தோம் திண்மையை களைஞ்சு தெய்வீகமான சக்தி உருவாகிற அல்லது பிரவேசிக்கிற நேரங்கிறனால ஐஸ்வர்யமும் மகிழ்ச்சியும் வீட்டினுள்ள நிறையின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் பக்தியோடையும் ஆத்மார்த்தத்தோடையும், அதாவது உண்மையாகவும் கடவுளை சிந்தித்து நின்றால் மனதும் உடலும் சுத்திகரிக்கப்படும்னு சொல்கிறாங்க. அது ஒரு நம்பிக்கை. அதனால் இந்த காலத்தில் விரதம் இருந்து சுத்தமாக பிரார்த்தனைகள் நடத்தினா ஸ்ரீராமனும் சீதையும் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வரும் என்கிறதும் ஒரு ஐதீகம். ஸ்ரீராமன் சீதை திருமண நாளாகவும் இது சில இடங்களில் கொண்டாடப்படுறது. அதனால் திருமணம், சுப நிகழ்ச்சிகள், வீடு பால் காய்ச்சறது போன்ற பல சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கும் ஏற்ற நல்ல நாளாகவும் இந்த ராமநவமி நாளை சொல்கிறாங்க. பெரிய உத்தமனுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கணவன் மனைவி இந்த நாளில் பிரார்த்தனை செய்து உபவாசம் இருந்து ஸ்ரீராமனையும் சீதையும் லக்ஷ்மணனையும் ஹனுமனையும் வழிபட்டால் ஐஸ்வர்யம் கூடும், பன்மடங்கு. அதாவது நீங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருந்தால் மென்மேலும் ஐஸ்வர்யங்கள் கூடும், ஐஸ்வர்யத்துக்காக ஏங்குபவர்களாக இருந்தால் கோடி ஐஸ்வர்யங்கள் உங்களை வந்து சேரும்னு இந்த ஐதீகம் சொல்லுது. எனவே கணவன் மனைவியாக இருப்பவர்கள் பிள்ளைகளையும் சேர்த்து கொண்டு நல்ல இறைபக்தியோடு உபவாசம் இருந்து கடவுளை துதியுங்கள். எல்லா நன்மைகளும் அந்த பரம்பொருள் தந்து அருளட்டும் என்று சத்திரிய தர்மா உங்களை வாழ்த்துது. மீண்டும் நல்ல ஒரு தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறது வரை விடைபெறுகிறேன். நன்றி.